வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பரான கத்திரிக்காய் கடையல் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கடையல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடும் சேர்த்து சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 10 பல்லு பூண்டு, 1/2 கிலோ கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும். கூடவே 4 பெரிய தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் தக்காளி கடையல். இதுக்கு நான் புளி சேர்க்கலை, புளிப்பு சுவைக்கு தான் தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே கண்ணாடி பதம் அந்த மாதிரி வதக்கிட்டு இதுக்கு கூட தேவையான பொடி வகைகள், அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, 2 பொடி தான், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த காய் முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த கத்திரிக்காய் கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ மத்து வச்சு ஒரு கடைஞ்சிக்கலாம். இது காய் நறுக்கிற அந்த டைமிங் மட்டும்தான் ஆகும். குக்கர் 2 விசில் வர டைம் தான் ஆகும். குயிக்காக செஞ்சிடலாம். கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் பெரும்பாலும் பசங்களை சாப்பிட வைக்கிறது கஷ்டம். இந்த மெத்தடில் நம்ம கடைஞ்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களுக்கே தெரியாது நம்ம கத்திரிக்காய் தான் சாப்பிட்டோன்னு. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்து வடகம் பொரியிட்டோன்னு கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து இந்த கத்திரிக்காயோட சேர்த்துக்கலாம். திரும்ப இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கடைஞ்சிட்டோன்னா கத்திரிக்காய் கடையல் ரெடி. கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.